தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே பன்னீர், அதாவது பாலாடை கட்டி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பன்னீர் செய்கிறதுக்கு ரெண்டு பொருட்கள் தான் தேவை. பால் 2 லிட்டர் எடுத்திருக்கேன். பாலை திரைய வைக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் 4 டேபிள் ஸ்பூன், ஒரு கப் தண்ணியில் 4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் பால் எடுத்து கொதிக்க வைக்கணும். பால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் கொதித்த உடனே இன்னும் 2 நிமிஷம் நல்லா பாலை கொதிக்க வைங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம தண்ணியில் கலந்து வச்ச லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் பால் நல்லா திரஞ்சி வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூட்டை குறைக்கிறதுக்காக 2 கப் குளிர்ந்த நீர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். இப்போ பன்னீரை வடிகட்டுறதுக்காக உங்கள் வீட்டில் உள்ள காட்டன் துணி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட தற்சமயம் காட்டன் துணி இல்லாதனால நான் ஹேர் நெட் யூஸ் பண்ணுறேன். நம்ம லெமன் சேர்த்ததுனால பன்னீர் புளிக்கும். அதனால் 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க. இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தட்டோட ஒரு பின்பக்கத்தில் அந்த பன்னீரை வச்சு அது மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து மேலே வச்சுருங்க. அது அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ வேணுங்கிற ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர்லேருந்து நம்ம நிறையா டிஷ் பண்ணலாம். பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர், பன்னீர் 65, பன்னீர் கோஃப்தா கறி. ஸோ இனிமேல் நம்ம வேணுங்கிறப்ப வீட்டிலே பன்னீர் செஞ்சுக்கலாம். வெளியில் கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது. டெக்ஸ்சர் கூட சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கத்துடன் உங்கள் வெற்றி செஃப்.